வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 5 வயது சிறுமிக்கு 65 வயது நபர் செய்த மோசமான செயல். நேற்று வெளியான திடுக்கிடும் தகவல். நடந்தது என்ன? நாட்டை மீண்டும் நம்மிடம் தாருங்கள். மீண்டும் அதிகாரத்திற்கு வர துடிக்கும் மஹிந்த தான் தனக்கு எப்போதும் ஜனாதிபதி. அர்ச்சுனாவும் புகழாரம். வெளியிடப்பட்ட தகவல். பாலச்சந்திரனை தன்னிடம் ஒப்படைத்திருந்தால் காப்பாற்றியிருப்பேன். டக்ளஸ் கூறும் புதிய கதை. சுரேஷ் சாலேவுக்கு சிறையில் சித்திரவதையா? உண்மையில் நடந்தது என்ன? அம்பலப்படுத்திய அமைச்சர். மஹிந்தவின் மனைவி தொடர்பில் பதிவான மில்லியன் கணக்கான ஊழல் குற்றச்சாட்டு. பரவலாக பாயும் விசாரணை. இப்படியான உதிரிப்பாகங்களை வாகனங்களில் பொருத்தும் சாரதிகளுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. கடுமையாக்கப்படும் சட்டம். விடுதலை புலிகளின் சொத்துக்கள். கேபி வழங்கிய பல டன் கணக்கான தங்கங்கள் மாயம். அச்சத்தில் உறையும் ராஜபக்ச காலத்து அரசியல்வாதிகள். அதிரடி காட்டும் சிஐடி. இசாரா செவ்வந்திக்கு நிறைவடையும் தடுப்பு காவல். அடுத்தது என்ன? நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பொது வீதிகளில் அதிக சத்தத்தை எழுப்பும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட சைலன்சர்களை பொருத்தி வாகனங்களை இயக்கும் சாரதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். இவ்வாறு அதிக சத்தத்தை ஏற்படுத்தும் வாகனங்களை காவல்துறையினர் கையகப்படுத்தும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என போலீஸ் போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் தலைவர் பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான வாகனங்களை இயக்கும் சாரதிகள் எதிர்காலத்தில் போதைப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திலிருந்து அறிக்கை பெறப்பட்டு அதன் பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் எனவும் பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்கள் தங்களது தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு பதிலாக சாகசங்கள் மற்றும் பிற செயற்பாடுகளுக்காக மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தும் போக்கு அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பண்டிகை காலங்களில் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் இவ்வாறு மாற்றியமைக்கப்பட்ட சைலன்சர்கள் பொருத்தப்பட்டு பொதுமக்களுக்கு பெரும் இடையூறு ஏற்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாற்றியமைக்கப்பட்ட புகைப்போக்கி அமைப்புகளால் வீதி பாதுகாப்பிற்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் இடையூறுகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இந்த சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் எனவும் பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு போலீஸ் மா அதிபர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதம்பை பகுதியில் 5 வயது மழலையர் பாடசாலை மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் 65 வயதுடைய வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாதம்பே கருக்கு வட்டாவா பகுதியைச் சேர்ந்த இந்த சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி சம்பந்தப்பட்ட சிறுமி பிஸ்கட் வாங்குவதற்காக சந்தேக நபருக்கு சொந்தமான சில்லறை விற்பனை கடைக்கு சென்றபோதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் சிறுமியை ஆசை வார்த்தைகள் கூறி கடையின் உள்பகுதிக்கு அழைத்து சென்று அங்கு இந்த துஷ்பிரயோக செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக மருத்துவ பரிசோதனைகளுக்காக நீதித்துறை மருத்துவ அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாதம்பி காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பில் சந்தேக நபர் சிலாபம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு மீண்டும் தங்களுக்கு அதிகாரத்தை வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது மக்கள் மிகவும் கடுமையான சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதாகவும்
அன்றாட உணவை பெற்றுக் கொள்வது கூட இன்று பெரும் நெருக்கடியாக மாறியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். களுத்துறையில் இன்று நடைபெற்ற பாராட்டு விழா ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற வகையில் தன்னையும் தனது குழுவினரையும் இணைத்து நாட்டை தற்போதைய நிலைமையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய சக்தி தமக்கே இருப்பதாக மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எங்களுக்கு அந்த சக்தி உள்ளது, எனவே அதிகாரத்தை வழங்குங்கள், நாங்கள் அதை செய்து காட்டுகின்றோம் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அர்ஜுனா ராமநாதனும் விசேட உரையொன்றை வழங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தனக்கு எப்போதும் மஹிந்த ராஜபக்சவே ஜனாதிபதி என குறிப்பிட்டு தற்போதைய அரசாங்கத்தை விமர்சித்த விடயங்களும் தற்போது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ச ஊழல் மோசடிகளுடன் தொடர்பு பட்டுள்ளதாக கூறி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு சிவில் செயற்பாட்டாளர் ஒருவர் முறைப்பாடு அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஷிரந்தி ராஜபக்சவுடன் இணைந்து முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலப்பிட்டியவும் பல பில்லியன் ரூபாய் அளவிலான நிதி மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் சிவில் செயற்பாட்டாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை குறித்த சிவில் செயற்பாட்டாளர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்வைத்த முறைப்பாட்டை அடுத்து முன்னாள் அமைச்சர் கெஹலி ரம்பக்வெல்ல கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ஷிரந்தி ராஜபக்ச தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடு மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சர்வதேச நிதி பொறுப்பாளராக இருந்த குமரன் பத்மநாதன், அதாவது KP என்பவரிடம் மூலமாக பெறப்பட்டதாக கூறப்படும் பல கோடி ரூபாய் பெறுமதியான பல டன் தங்க நகைகள் மற்றும் பொருட்கள் காணாமல் போனமை தொடர்பில் முன்னாள் ராஜபக்ச அரசாங்கத்தின் முக்கிய அரசியல்வாதிகள் சிலரிடம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவிடமும் கடந்த 11ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் யுத்தம் முடிவடைந்ததை அடுத்து சுமார் 3 மாதங்களின் பின்னர் மலேசியாவில் வைத்து KP என அழைக்கப்படும் குமரன் பத்மநாதன் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். அந்த விசாரணைகளின் போது விடுதலை புலிகள் அமைப்பிற்கு சொந்தமான பல கோடி ரூபாய் பெறுமதியான பல டன் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு மீட்கப்பட்ட தங்கம் அப்போதைய அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த போதிலும் அதன் பின்னர் அந்த தங்கத்திற்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என கூறப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ள நிலையில் தற்போது பரந்தளவிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ராஜபக்ச அரசாங்க காலத்தில் பதவியிலிருந்த முக்கிய அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் உயர் ராணுவ அதிகாரிகள் சிலரிடம் எதிர்வரும் நாட்களில் விசாரணைகள் நடத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த தங்க தொகுதி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினால் பொதுமக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டதோடு சட்டவிரோத சர்வதேச வர்த்தகங்கள் மூலம் ஈட்டப்பட்டதாகவும் சில சிங்கள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அவரை நிச்சயமாக உயிருடன் பாதுகாத்திருப்பேன் என முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இறுதிப் போர் நிறைவடைந்த பின்னர் இலங்கை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக கூறப்படும் பாலச்சந்திரன் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவம் உலகளவில் பெரும் கவனத்தை ஈர்த்திருந்த நிலையில் அந்த விவகாரம் மீண்டும் பேசுபொருள்
பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே டக்ளஸ் தேவானந்தா இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர், இறுதிப் போர் முடிவடைந்த பின்னர் பாலச்சந்திரன் தன்னிடம் கொண்டு வரப்பட்டிருந்தால் அவரை மிகவும் பாதுகாப்பான முறையில் உயிருடன் வைத்திருப்பேன் என தெரிவித்துள்ளார். அவர் பிரபாகரனின் மகன் என்பதற்காக மட்டுமல்லாமல் மனிதநேய அடிப்படையிலேயே அந்த முடிவை எடுத்திருப்பேன் என்றும் அவர் கூறியுள்ளார். போர் முடிவடைந்த பின்னர் பாலச்சந்திரனால் எந்த ஒரு அச்சுறுத்தலும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய பலரை தாம் ஏற்கனவே பாதுகாப்பாக வைத்திருந்து பின்னர் அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோன்று பாலச்சந்திரனுக்கும் தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கான வாய்ப்பு கிடைத்திருந்தால் அதனை தாம் மேற்கொண்டிருப்பேன் என்றும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கணேமுள்ள சஞ்சீவவின் மரணம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா சிவந்தியை மேலும் 30 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் முன்வைக்கப்பட்ட காரணிகளை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சந்தேக நபரான இஷாரா சிவந்திக்கு எதிராக முன்னர் பெறப்பட்டிருந்த 30 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு நேற்றுடன் நிறைவடைந்ததை தொடர்ந்து மேலும் 30 நாட்களுக்கான புதிய தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சந்தேக நபருக்கு எதிராக வழங்கப்பட்டிருந்த 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு எதிர்வரும் 15ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் மேலும் 90 நாட்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவும் பெறப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். கணேமுள்ள சஞ்சீவவின் மரணம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் தற்போது வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக சந்தேகிக்கப்படும் ஏனைய நபர்களை கைது செய்வதற்காக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். ஏனைய சந்தேக நபர்கள் இணையவழி காணொலி தொழில்நுட்பத்தின் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் ஜூன் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சாலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் அவர் உடல் மற்றும் மன ரீதியான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதாக பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சுரேஷ் சாலை சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால் அவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட போது ஏன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எனவும் அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலத்தில் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் ஆனந்த் விஜயபால சுரேஷ் சாலே உடல் ரீதியாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்ற குற்றச்சாட்டை தாம் முற்றாக நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார். அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு கதை என்றும் அவர் கூறியுள்ளார். சுரேஷ் சாலேவை சித்திரவதை செய்யும் நோக்கம் இருந்திருந்தால் அவருக்கு எந்தவிதமான சிகிச்சைகளும் வழங்காமல் இருந்திருக்க முடியும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவருக்கு பல்வலி ஏற்பட்ட போது அதற்கான சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் கண் தொடர்பான பிரச்சனைகளுக்கான சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அவரது குடும்பத்தினர் வந்து சந்திப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வருவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மேலும் அவர் உடல்நலக் குறைவுற்ற போது மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்ட நிலையில் அதை எவ்வாறு சித்திரவதையாக கருத முடியும் என அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒருவரை சித்திரவதை செய்வதே நோக்கமாக இருந்தால் அவருக்கு இவ்வளவு பராமரிப்புகளும் வசதிகளும் ஏன் வழங்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.